உபவாச ஜெபமும் கண்ணீரும். பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. அன்று யோசுவாவை பார்த்து சொன்ன நம் தேவன் என்றும் வாழ்கின்றவர். அவர் இன்றும் நம்மோடு இருக்கின்றார், நம்மில் இருக்கின்றார். அவர் பெரியவர், சர்வ வல்லவர், படைகளின் அதிபதியாய் இராணுவ நடையோடு நமக்கு முன்பாக செல்கிறார். ஆதலால் நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் நம்மை எதிர்த்து நிற்பதில்லை. அதற்கு தேவையானது நமது கண்ணீரின் ஜெபமும் உபவாசத்தின் ஜெபமும். யோசுவா மோசேயின் தலைமையில் இஸ்ரவேலருடன் எகிப்தை விட்டு வெளியேறி செங்கடலை கடக்கும் பொழுது அமலேக்கியர் வந்து அவர்களோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று விடுதலை பயணம் 17:7 மற்றும் 8 நாம் வாசிக்கின்றோம். நம் தேவன் யோசுவாவோடு இருந்ததினால் யோசுவா வெகு எளிதாக அமலேக்கியர்களை வெற்றி கொள்ள முடிந்தது. மோசே யோசுவாவை பார்த்து, பயப்படாதீங்கள், நான் கடவுளுடைய கோலை கையிலே பிடித்து கொண்டு உங்களுக்காக குன்றின் உச்சியில் நிற்பேன். விடுதலை பயணம் 17:9 என்று சொன்னார். அந்த கோல்தான் யாவே நிசி, தேவன் ஜெயக்கொடி ஆனவர் என்பது அர்த்தம். கொடி உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது ஒருவனும் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது. இந்த கோல் நம் ஜெபத்தை குறிக்கின்றது. நமக்காக ஜெபிக்க மன்றாட்டு வீரர்களை, அதாவது ஜெப நண்பர்களை நாம் எழுப்ப வேண்டும். இக்கட்டான சூழ்நிலையில் நாம் நிற்கும் பொழுது சில சமயம் நாம் ஜெபிக்க அல்லது வேண்டுதல் செய்ய முடியாமல் போகலாம், அல்லது சோர்ந்து போகலாம். எவ்வாறு யோசுவா யுத்தம் செய்த பொழுது மோசே கைகளை உயர்த்தி அவர்களுக்காக ஜெபம் பண்ணினாரோ, அதே போல் நம் துன்ப வேளையில் நமக்காக ஜெபிக்க நமக்கு நிச்சயம் ஜெப நண்பர்கள் தேவை. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் எவ்வளவு கண்ணீர் சிந்தி ஜெபித்தார். லாசர்வின் கல்லறை அருகே, எருசலேமை பார்த்து, கெத்செமனி தோட்டத்திலே என்று எத்தனை இடங்களில் அவர் கண்ணீர் சிந்தி ஜெபித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். தேவன் ஒருபோதும் நம் கண்ணீரை புறக்கணித்து விட்டு கடந்து போகிறவர் அல்ல. நறுங்குண்ட இதயத்தோடு நாம் கதறி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. திருப்பாடல் 5:17. நாம் கண்ணீரோடு ஜெபிப்பவர்களாயிருந்தால் நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் நமக்கு எதிராய் நிற்க முடியாது. அன்பானவர்களே, இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்றால், நாம் கண்ணீரோடு ஜெபித்தவுடன் அதற்குரிய பதிலை உடனே நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம் ஜெபத்திற்கு பதில் உடனே கிடைக்கலாம், 1 மாதம் கழித்து கிடைக்கலாம், ஏன் சில வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் நிச்சயம் அதற்கு பதில் கிடைக்காமல் போகாது. ஏனென்றால் நம் தேவன் அனைத்தையும் நேர்த்தியாக அவருக்கு ஏற்ற நேரத்தில் செய்யக்கூடியவர். ஆகவே நாம் அவரின் பலத்த கரத்தில் அடங்கியிருந்து 1 பேதுரு 5:6 அவரின் நேரம் வரும் வரைக்கும் ஜெபத்தை கேட்டதற்காக அவருக்கு நன்றி கூறுவோம். பதில் வருவதற்கு முன்பே பதில் கிடைத்துவிட்டதாக எண்ணி அதற்கு நன்றி கூறுவது யோவான் 11:41 தேவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றது. சூழ்நிலைகள் மோசமாக பாதகமாக இருந்தாலும் நாம் கண்மலை மேல் கட்டப்பட்ட உறுதியான வீட்டை போல் விசுவாசத்துடன் இருக்க வேண்டும் என தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நம் அன்பர் இயேசுமே கெத்செமனி தோட்டத்தில் கதறி அழுத பொழுது அப்பாவினுடைய திருவுள்ளத்திற்கு அவற்றை விட்டுவிட்டபடியால் நம் விண்ணக தகப்பன் அவருக்கு ஏற்ற வேளையில் அவரை மகிமையில் வெற்றி சிறக்க பண்ணினார். ஆனால் அவரை நிற்கதியாய் விட்டுவிடவில்லை. அவரின் வேண்டுதலை ஏற்று அவரை திடப்படுத்த உடனே வானதூதர்களை அனுப்பினார் என்று நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். உபவாச நேரத்தில் நம் உடலை ஒடுக்கும் பொழுது நம் உடல் பலவீனம் அடைந்தாலும் உள்ளான மனிதன் மகா பலவானாய் மாறுகிறான். அந்த உபவாச ஜெபத்தால் நாம் சாத்தானின் கட்டுகளை நெருப்பினால் சுட்டெரிக்க முடியும். அவனுடைய உடைமைகளை எல்லாம், அதாவது அவன் எந்த பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்திருக்கின்றானோ அதிலிருந்து வெகு எளிதில் வெளியில் வர முடியும். உபவாச ஜெபமும் கண்ணீரும் நம் எதிரிகளை ஓடச் செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லை. உபவாச ஜெபத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டுகள் அநேகம் விவிலியத்தில் காணப்படுகின்றன. குறிப்பாக இயேசு, மோசே, தானியேல், எஸ்தர், நெகேமியா, எலியா, நினிவேயினர், தாவீது மற்றும் யோசபாத் மன்னர் போன்ற அநேகர் உபவாசத்தின் மூலமாக கண்ட வெற்றிகள் அநேகம். இவர்கள் கண்ட வெற்றியைப் போல நாம் உபவாசம் செய்வோம், வெற்றி காண்போம். ஜெபம் செய்வோம். கண்ணீரை காணும் தெய்வமே, எந்த சோதனைகள் வந்தாலும் கலங்கி போய் சோர்ந்து போய் விடாமல் கண்ணீரோடு கூடிய உபவாசம் ஜெபம் ஏறெடுத்து வெற்றி பெற கிருபை புரியும். ஆமென்.